அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். பொதுவா நம்ம 2 விஷயத்த பரிசீலனை பண்ணணும். என்ன 2 விஷயம் அப்டின்னா, ஒரு செயல் நடக்குதுன்னா, அந்த செயலுக்கு முக்கியமா அவங்க ஜாதக ரீதியா அமைப்புகள் இருந்தா மட்டும் தான் அந்த செயல் நடக்கும். 2வது ஜாதகத்தில் தசாபுத்தியில் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க நடத்தி காட்டணும்னு பார்த்தா, அது நடக்காது. இத தான் நம்ம மொத தெரிஞ்சுக்கணும். இது பேசறதுக்கு நல்லாருக்கும். மனுஷன் முயன்றால் முடியாது இல்லையே! அப்படிங்கிற மாரி லாஜிக் பேசுனாலாம் இங்க கதையாகாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமிங் போட்டா என்ன புரோகிராமிங் போட்டிருக்கோமோ, அதுக்கு தகுந்த செயல்பாடு தான் நடக்கும். அது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே மாரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டத்தில என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது, அவங்க ஜாதகத்தோடைய புரோகிராம் தான் அது. அந்த ஜாதக புரோகிராமிங் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, அந்த விஷயங்கள் மீறிலாம் நடக்காது. அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு மனசுல வச்சுக்கணும். எந்த ஒரு தசாபுத்தி நடந்தாலுமே, சில பாதகங்களும் நடக்கும், பல சாதகங்களும் நடக்கும். பாதகமே இல்லாம சாதகம் கிடையாது. சாதகமே இல்லாம பாதகமும் கிடையாது. 2ம் கலந்து தான் ஒரு தசாபுத்தியில நடக்கும். இதில மெஜாரிட்டியா பாதகம் அதிகமா, சாதகம் அதிகமா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த வழிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நமக்கு பிரச்சனைகள் குறைவு அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். தசாபுத்திகள் ஏன் முக்கியமா வேலை பார்க்குது அப்படின்னா, தசா, புத்தி, அந்தரம் இந்த 3 கான்செப்டும் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வண்டி, வாகனம், கார் வாங்குறாரு அப்படின்னா, அதுக்கு உண்டான தசாபுத்தியில தான் வாங்க முடியும். சம்மந்தமே இல்லாம அமைப்புல வாங்க முடியாது. அந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது, ஜாதகத்தில இப்போ ஒருத்தர் ஒரு நகை வாங்குறாரு, ஒரு கார் வாங்குறாரு, ஒரு வீடு வாங்குறாரு, ஏதோ ஒரு புதுசா அசெட் வாங்குறாரு அப்படின்னா, அந்த விஷயங்கள் டேட்டெல்லாம் நீங்க குறிச்சு வச்சு பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்த செக் பண்ணீங்கன்னா, அந்த தசாபுத்தி அந்தரம் இண்டிகேட் பண்ணும். இண்டிகேட் பண்ணாம ஒரு விஷயத்த நம்ம வாங்க முடியாது. அப்போ, நம்ம முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்தில நடப்பு தசாபுத்தி என்னான்னு பாருங்க. அது எந்தெந்த பாவங்கள இண்டிகேட் பண்ணுது, அந்த காலகட்டத்தில என்ன நடக்கும், என்ன செயல் பண்ணா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயங்கள்ல முயற்சி பண்ணா நமக்கு வெற்றி உறுதி. அப்ப தசாபுத்தி குறிகாட்டாத ஒரு விஷயங்கள், தசாபுத்தியில் நிகழ்த்தி காட்ட முடியாத ஒரு விஷயங்களை, நாம் அந்த தசாபுத்தியில வீம்புக்கு ஆர்க்யூ பண்ணி நடத்தி காட்ட முடியாது. அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.